ஆர்டிஸ்டோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் எஸ்பெஷலி ராஜ்கிரண் சார்கிட்ட எப்படி எப்படி அந்த ரோலில் அவரை ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணீங்க? அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பாண்டவர் பூமியில் ஒரு குடும்பத்தை தாங்குகிற ஒரு அண்ணன் தேவைப்பட்டார் எனக்கு. அப்போ அந்த அண்ணனுக்கு நிறைய பேரோட ஆப்ஷன்ஸ் வந்து போனது. ஆனால் எனக்கு என்னமோ அவரோட 2-3 படங்கள் முன்னாடி பார்த்துருக்கு. அரண்மனை கிளி, ராசாவன் மனசில், இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் இருக்கும். அவர் ஒரு கேரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவார் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் அவர் பண்ணது பூரா ஒரே அந்த முரட்டுத்தனமான ட்ரௌசரை தூக்கி மேலே கட்டிக்கிட்டு, வேட்டியை ட்ரௌசர் தேர்ற மாதிரி கட்டிக்கிட்டு சண்டை போடுற ஒரு ஆளாக தான் இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவரை இப்படி மாற்றி காமிச்சா எனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கிது. இப்போ பாருங்கள், இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் அதை சொல்கிறீங்கல்ல, இந்த கிரெடிட்டுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டது. அப்போ நான் அவர் இதே கேள்வி, தம்பி நான் செட் ஆகுமா அப்படின்னு. இல்லை, நீங்கள் வாங்கினேன், நீங்கள் அமைதியாக முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் இது பண்ணுறோம், பார்க்குறவங்களுக்கு அவங்களை எப்படி காமிக்கிறோம்ன்றது இருக்குது. அவங்க ஒரு தோற்றம் என்ன, அவங்களோட தோற்றம் பார்த்தா ஒரு நல்ல வேஷ்டியை முதல்ல மடிச்சு கட்டாதீங்க, சட்டையை முறுக்காதீங்க, மெதுவாக உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றுங்க, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி மாற்ற அவர்கிட்ட இருந்து வேற ஒன்று கிடைக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பாண்டவர் மேலே அவருக்கு நிறைய காட்சிகள் கிடையாது. ஆனால் தவமாயுத்தம் முழு காட்சிகள் அவர்